எங்களுக்கு எங்கள் அண்ணன் ஒருத்தர் போனால் போதும். எங்கள் அண்ணன் ஒருத்தர் போனாலே கதை முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்காவது அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மற்றவைன்னு எங்களை போடுறாங்கல்ல, அவங்களாம் அந்த மற்றவையில் கூட வரமாட்டாங்க. ஒரு இனத்திற்காகவோ, ஒரு குடும்பத்திற்காகவோ, ஊருக்காகவோ, இல்லை நாட்டிற்காகவோ ஏதாவது ஒரு இடத்துல பொதுநல விஷயத்திற்காக போராடுவதற்கு எல்லா மனிதரும் வரமாட்டாங்க. ஒரு 50 ஆண்டுக்கு ஒரு முறை, 25 ஆண்டுக்கு ஒரு முறை, அரை நூற்றாண்டு, கால் நூற்றாண்டுக்கு, இல்லை ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சில மனிதர்கள் உருவாவாங்க. அவங்க சுயநலம் பார்க்காம பொதுநல சிந்தனையோடு எல்லாருக்காகவும் போராடுவாங்க. அப்படி போராடும்போது அப்பேற்பட்ட மனிதர்களே அப்பேற்பட்ட நாம் பயன்படுத்தி கொள்ளலைன்னா அந்த இனம் திரும்பவும் அந்த மனிதர்கள் அவரை விட்டுட்டா திருப்பி அது மாதிரி இன்னொரு மனிதன் உருவாகிறதுக்கு 50 ஆண்டு 100 ஆண்டு ஆகும். அது வரைக்கும் இந்த இனங்கள்லாம் இப்படியே தான் இருக்கும். அது மாதிரி இந்த நூற்றாண்டில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு போராளி. இனத்திற்காக, மொழிக்காக அதை பயன்படுத்தி மக்கள் தங்களை காப்பாற்றி கொள்ளவில்லை என்றால் திரும்ப ஒரு இப்பேற்பட்ட ஒரு மனிதரை சந்திக்க இன்னொரு தலைமுறை 2 தலைமுறையை வரக்கூடிய சூழல் ஏற்படும். அதான் இப்போ அது ஜோக்கா சொல்லட்டுமா உங்களுக்கு? அது 2026 தேர்தல் களம். அவர் முதல்வராக இந்த படத்தில் நடிக்க வந்துக்கிறார். இப்போ நடிக்க வந்த படத்தில் தற்கூரிங்களை வச்சுக்கின்னு வந்துடுவார். இல்லை அவர் அதில் முதல்வராக வந்து வேறு பிரச்சனை இல்லை, அமைச்சர்லாம் போட்டான். எல்லாம் அவன் நிதி அமைச்சர் அவன் இவன் எல்லோரும் போட்டு வச்சுட்டு, ஆனால் ஒருத்தனையாவது எத்தனை சீட்டு நீ வாங்கினா ஆட்சி அமைப்பேன்னு கேட்டால் ஒரு 4-5 சீட்டு வாங்கிட்டான்னா அவர் முதல்வர் ஆகிடுவார், பிரதமரை கூட ஆகிடுவார்னு தற்கொலையாக தலையை பிச்சுன்னு சுற்றினுக்கிறான். 4 மணிக்கு மேலே விஜய் தன் கட்சிக்காரனை தற்கொலைக்கு முயற்சி பண்ணாமல் பார்த்துக்கிறது மிக நல்லது. நீ 26ஓடு போயிடணும். நீ நடிக்க வந்தது 26 சினிமா எனும் அந்த முதல்வர் நாடகம். அதை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்களாம் கூலி வாங்கின்னு போயிருப்பான். நீயும் புறப்பட்டு போனால் நல்லது. ஓடி ஓடி ஒதுங்கி மறைஞ்சு போகிறவர் கிடையாது. ஆனால் அவரை ஏன் காட்ட நீங்கள் மறுக்கிறீங்கன்றது நான் இப்போயும் இந்த ஊடகங்கள் முன்னாடி நான் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் துணிஞ்சு நிற்கிற ஒரு மனுஷனை ஏன் மறைச்சு வைக்கிறீங்க, ஏன் வெளியில் காட்ட மாட்டீங்க? அதுதான் நானும் கேட்குறேன். எங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நாங்களாம் கிறிஸ்தவர்கள் நான் தமிழ் கிறிஸ்தவர் தான். எல்லாருக்கும் மெசேஜ் போட்டோம், எல்லா ஆலயத்தையும் தான். அவர் ஒரே வார்த்தை வசனம் எடுத்து சொன்னார், திருடனுக்கு துணை போகிறவன் விபச்சாரம் செய்கிறான்னு உங்கள் வேதத்தில் இருக்குது. அப்போ திமுகவும் ஏடிஎம்கேவும் மற்ற ஆளுகிற ஆண்ட காங்கிரஸும் பாஜகவும் நம்பர் 1 திருடர்கள். இந்த நாட்டை சூறை ஆடி விற்றுட்டு போவான். அது ஆளுகிற குஜராத்துக்காரன் எப்போனாலும் பணத்தை கொடுத்தா விற்றுட்டு போக தயாராகிறான். 26 களம் என்பது நாம் தமிழுடைய 100 படிக்கட்டில் ஒரு 90வது படிக்கட்டு நம்ம இருப்போம். 100வது படிக்கட்டு என்பது இயற்கை நமக்கு வழி செய்யும். அதாவது இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஓரளவு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மீடியாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷன்லையுமே இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் எத்தனை சதவிகிதம் ஓட்டு பெற்றுருக்குறோன்றது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். போன எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் வரைக்கும் எதுவுமே அறிவிக்காமல் 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது சீப்பு மாதிரி இருந்துச்சு, மைக்கு மாதிரி இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல நாங்கள் மக்களுக்கு எங்களுடைய சின்னத்தை கொண்டு போய் தெரிய வச்சோம். பிள்ளைங்க, தம்பிங்க, நம்ம நாம் தமிழர் பிள்ளைங்க எல்லாருமே மிகவும் கடினமாக போராடினாங்க. அந்த போராட்டத்துக்கு உண்டானது என்னன்னா 8.2% வாக்கு கண்டிப்பாக வாங்கணும். அப்போ என்ன போட்டிருந்தாங்க, 1% கூட வாங்க மாட்டோம் தானே போட்டிருந்தாங்க, 0 தானே போட்டிருந்தாங்க. அதனால் இதை நாங்கள் பெருசாக ஒன்றும் சிந்திக்கலை தம்பி. அதாவது அவங்களுடைய மன ஆறுதலுக்காக அவங்க போட்டுக்கிறாங்க. நாங்கள் மன ஆறுதல் படுறவங்க கிடையாது, நாங்கள் போராடுறவங்க, போராளிகள். அதனால் நாங்கள் அதை பற்றிலாம் மைண்டில் வச்சுக்க மாட்டோம். இதை நீங்கள் தான் கேட்கணும் எனக்கு. அதாவது நாங்கள் உங்களை தான் முன்வைக்கிறோம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் எந்த இடத்துல அண்ணன் கலந்துக்கிறாரோ, ஒரு துக்க நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு போராட்டமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலுமே நிறைய ஊடகங்கள் வராங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து என்ன கேள்வின்னு கேட்குறவர் தான் எங்கள் அண்ணன். இதே மாதிரி பண்ணி 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 வளர வந்தவங்களெல்லாம் வளர விடாமல் ஆக்கிட்டீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி ஆக்க முடியாது. ஊடகம் காமிச்சா மட்டும்தான் இல்லை, நாங்களே ஊடகங்களாக மாறிடுவோம். அப்படிதான் எங்கள் தம்பி தங்கைகள் அண்ணனுங்க எல்லாம் மாறி இருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு வெற்றி 3வது ஒரு கட்சியாக நாங்கள் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம். நீங்கள் காமிக்கிறனாலும் எங்கள் பிள்ளைங்களே ஊடகங்களாக மாறிடுவாங்க. தம்பி, நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இதை எங்கள் தம்பி தங்கைகள் நிறைய பேசிட்டாங்க. நானும் அதையே பேசினா நல்லா இருக்காது. நீங்கள் அந்த மொத்த கூட்டமாக அவர் வரும்போது மிஞ்சி போனால் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கூடுவாங்க ஒரு இடத்துல, சரிங்களா? அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு முதல்ல தெரியுமா? அந்த கூடுறவங்கள எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியாது, 1. 2வது, அந்த கூடுறவங்கள எத்தனை பேர் விஜய் ரசிகர்ன்றது தெரியாது. விஜய் ரசிகராக இருக்கிற இன்றைக்கி நான் கூட விஜய் ரசிகர் தான். நானும் விஜய் ரசிகர் படத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற ஆள் தான். ஆனால் கொள்கை தலைவர்னா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். விஜய் வரவே முடியாது, அவருக்கு அந்த இடத்த நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். நாட்டை ஆள்றதுன்றது வேற, ஒரு படத்தில் நடிக்கிறதுன்றது வேற.
அதனால் அவர் வந்து எனக்கு அதெல்லாம் ஐடியா இல்லை. அவங்கள வந்து அந்த அளவில் வச்சு பார்க்குறதுக்கே முதல்ல எங்களெல்லாம் நினைக்க முடியாது. மிஞ்சி போனால் என்ன, ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு வரதே பெரிய விஷயம் அவருக்கு. ஏன்னா இந்த தற்குறி பாய்ஸ் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டி, நான் கழுத்தறுத்துப்பேன், இதை பண்ணிப்பேன், அதை பண்ணிப்பேன், நீ ஓட்டு போடலனான்னு மிரட்டி வேணா போட வச்ச ஓட்டுகள் ஒரு 1000, 2000, 5000 வரலாமே தவிர, அவர் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வாக்கு சதவிகிதம் வாங்க மாட்டார். பொறுத்து இருந்து பாருங்க. அது எல்லாமே டிப்பி அடிச்சாங்க அப்படிதான். தேர்தல் வாக்குறுதிகளே எங்கள் அண்ணன் என்ன சொன்னாங்களோ அதை எழுதி வச்சு அப்படியே படித்தவர் தான். இந்த மறுக்கா மறுக்கா சொல்லுன்ற மாதிரி மறுக்கா மறுக்கா படித்தவர் தான் அவர். அதே மாதிரி அண்ணன் முன்னாடியே அண்ணனுக்கு வந்து ஆரம்ப நாட்கள்லேருந்தே அவங்க வந்து முப்பாட்டன் முருகனை வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அண்ணன் முன்னாடி போயிட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து முன்னாடி போனால் அண்ணனை டிப்பி அடிக்கிற மாதிரி இருக்குன்றதால கொஞ்சம் பொறுத்து இப்போ பின்னாடி போயிட்டு இருக்காரு. போய் நம்மளும் கொஞ்சம் அப்ளிகேஷன் போட்டு வைப்போமே கடவுள்கிட்ட, ஒரு பயம்தான். வருவோமோ வரமாட்டோமோ, இருந்தாலும் கடவுளை கும்பிட்டு வைப்போமே, எல்லா கடவுளையும் கும்பிட்டு வைப்போம். ஏதோ ஒரு கடவுள் பார்த்து செய்யும் அப்படின்ற நம்பிக்கை. கடவுளுக்கு தெரியும்ல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் வரணும், யார் வரக்கூடாதுன்னு. எல்லாத்தையும் மீறின ஒரு சக்தி இருக்குது. பார்ப்போம். இந்த எக்ஸிட் போல்ன்றது ஒரு பெரிய மாயை தான். ஏன்னா பணத்தை கொடுத்து அந்த எக்ஸிட் போல வந்து நீ யாருக்கு போட்டீங்கன்னு ஒரு 100 பேர் 1000 பேர்கிட்ட கேட்டுட்டு அதை வந்து நாம் தமிழரை வந்து மற்றவன் போடுறதுல அவனுக்கு அவ்வளோ கேலி கூத்தாகுது. ஒரே விஷயம் என்னன்னா, நமக்கு மக்களுடைய பேரெழுச்சி வந்து அந்த அவருடைய நடைப்பயணத்திலையும் அவருடைய பிரச்சார விஷயங்களையும் அவர் எல்லாம் பக்காவாக மக்கள் ஆதரவு இருக்குது. விஜய்க்கு வந்து ஒரு மாயமான ஒரு சூழ்நிலை இருக்குது. திமுகவே வந்து மற்றவன் போட வைக்குது. விஜயும் அதே தான் செய்கிறாரு. நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. நாம் தமிழர் என்பது மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் உண்டான வளர்ச்சிக்கு உண்டான கட்சி. வென்றெடுப்பார் சீமான் காரைக்குடி. நமக்கு முதல் தெரிய வேண்டியது இந்த தபால் ஓட்டு. தபால் ஓட்டை தான் திமுக முதல் நிர்ணயிப்பான் வெற்றியை. இப்போ இந்த தபால் ஓட்டுன்றது நமக்கு அதிகபட்சமாக ஒரு 75% தபால் ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காவல்துறை மற்றும் ஆசிரியர்கள் வந்து அரசாங்க ஊழியர்கள்லாம் ஓட்டு போடுவோம். இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், நமக்கு ஓட்டு விழல, விஜயால் ஓட்டு வந்து போயிடுச்சுன்றது ஒரு மாய சொல்லு தான். நமக்கு அதிகபட்சம் ஓட்டு மக்கள் வந்து பேரெழுச்சியாக போட்டிருக்கிறாங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு எத்தனை பேருன்றதை ஒரு 3 மணிக்கு தெரியும். அப்போ டஃப் கொடுப்போம். 5-6 கட்சிக்கு டஃப் தரணும்ல. ஒரு கட்சியும் 11 பேர் 8 பேராக கூட்டணியில் இருக்கிறான். நம்ம தனித்து மக்களை நம்பி வந்திருக்கிறோம், தமிழ் மக்களை. அப்போ சாதியை வென்றெடுக்கிற நாம் தமிழர் 4 மணிக்கு தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி 26 இந்த சம்பவம் எப்படி இருக்குன்னா, இதோட கட்சின்றது விஜய் மூட வேண்டியதான். திமுக ஐடியாமல் இருப்பானு. ஏன்னா அவன் காலம் ஃபுல்லாக இந்த நாட்டையும் மண்ணையும் கொள்ளாடிச்சவன். திருப்பி திருடினவன் என்ன பண்ணுவான்? அதான் அவன் தமிழ் பேசுகிற இஸ்லாமியரும் தமிழ் கிறிஸ்தவனும் ஒரிஜினாலிட்டியாக தமிழ் தாய்க்கு பிறந்திருந்தால், ஏன்னா அரபிக்கு மொழிக்கு நம்ம பிறகலை, அப்புறம் யூத மொழிக்கு வந்து எபிரேய்க்கு பிறகலை. ஆனால் இந்த 2 பேரும் நாம் தமிழரே சாதிகள் அல்லாத ஒரு கட்சிக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்குதுன்னா நாம் தமிழர் தான். அது உலகத்தில் அதிக கட்சி கிளை கொண்டது உலகத்தில் உள்ளது நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த முஸ்லீமும் கிறிஸ்தவரும் மனசாட்சிப்படி அவன் 5 வேளை தொழுகிறான், கிறிஸ்தவன் 2 வேளை தொழுகுனா கூட தன் மனசாட்சிப்படி திருடனுக்கு துணை போகிறவன் விபச்சாரம் செய்கிறான்னு குரான்ல இயங்குது, பைபிள் இயங்குது. அப்போ இவன் அவனுக்கு ஓட்டு போட்டிருந்தா நான் 4ஆம் தேதி தெரியும். எவெல்லாம் ஓட்டு போடலையோ அது அவனுக்கே தெரியும் நம்ம யார் திருடனா விபச்சாரியான்னு. அவன் கேட்டால் சொல்லுவான், எங்களுக்கு மத கோட்பாட்டில் நம்பிக்கை இருக்குது. நீ முதல்ல அரபிக்காக இருக்காதுடா, நீ தமிழில் ஓது. இங்கே வந்து கிறிஸ்தவன் அவன் வந்து கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு தமிழில் தான் பேசுகிறான், யூதம் பேசுறது இல்லை. நீ எப்போ அரபிக்க கைவிடுறியோ அன்றைக்கி தான் நீ தமிழ் முஸ்லீம், தமிழ் இஸ்லாமியர். நீ உன் மொழியை கையில் பிடிச்சி அந்த மொழியை கையில் பிடிச்சி தொங்கினுக்கிற. உன் சொந்த மொழி பண்பாடு உள்ள மொழி 50 ஆண்டு காலம் ஆகுது, அதை விட்டுட்ட. ஏதோ தற்காலிக நீ வந்து மார்க்கத்தை மாறி இருந்தால் கூட மொழியை கையில் பிடிச்சா இதே இஸ்லாமியர் கிறிஸ்தவரும் இந்த நாம் தமிழரை வென்று எடுக்கலாம். நாம் தமிழ் வெல்லும். இது தமிழ்நாடு ஊடகம் வந்து காலங்காலமாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் வந்து திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க. எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. எல்லா ஊடகமும் கிடையாது. ஒரு சில மீடியாக்கள் வந்து இவங்க பண்ணுறது அவங்க மனசாட்சிக்கும் அவங்க ஊடக தர்மத்துக்கும் நியாயமான்ட்டு யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷன் வந்து தமிழ் மக்களுக்காகவும் தமிழர் உரிமைக்காகவும் தமிழர் மண்ணுக்காகவும் தமிழ்நாடு மேலே மத்திய அரசாங்கமும் இப்போ இருக்கிற தமிழர்களுக்கு எதிரான அரசும் சரி எத்தனையோ போராட்டங்களை அண்ணன் அவங்களுக்கு எதிர்க்காகவும் முன்னெடுக்கிறாரு. ஆனால் இந்த ஊடகம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சும்மா மேம்போக்காக வந்து ஒரு இது பண்ணிவிட்டு
இப்போ ஆரம்பித்த கட்சியை வந்து ரொம்ப பெருசாக என்னமோ என்ன சொல்கிறது, அப்படியே தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த ஒரு புனிதர்கள் மாதிரி இவங்க வந்து கொண்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு மனுஷன் வந்து தமிழர்களுக்காக 2009க்கு அப்புறம் தமிழர் உரிமைக்காக இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை வந்து ஒரு நீங்கள் ரொம்ப பெருசாகவும் கொண்டு போகல, ஒரு அறத்தின் பால் நின்று மக்களுக்காக தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், எல்லா தரப்பும் அரசு ஊழியர்கள் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், மலைகளை உடைக்கிறாங்க, நதியை பாழாக்குறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எல்லாம் மீறி வந்து பலகையை நட்டுறாங்க. யார் வந்து போராடினீங்க? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடிச்சு. இத்தனை கட்சிகள் இருக்கீங்க, யாராவது போய் போராடினீங்களா? காசுக்காகவும் இது மாதிரி வந்து பண்ணிடுறீங்களே. சரி, அரசியல் கட்சிக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னா ஊடகங்களை வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணுற வேலைக்கு, நீங்கள் பண்ணுற இந்த செயலுக்கு வந்து என்னென்னு பேர்? இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து இவங்க திட்டமிட்டு புறக்கணிச்சு ஒரு தேர்தலையும் அண்ணனோட வாக்கு சதவீதத்தை குறைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்காது. இன்னும் இந்த தேர்தலோடு எல்லாம் முடிஞ்சிடும். மக்களுக்கு ஓரளவுக்கு உணர்ந்துட்டாங்க. உலக தமிழர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து மக்களோட ஆதரவு வந்து பன்மடங்கு பெருகிட்டு தான் இருக்குது. இது வந்து ஒரு மாயை. இந்த தேர்தலோட தெரிஞ்சிடும். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்ட்டு. மே 4ஆம் தேதி தெரிஞ்சிரு போகுது. எதுக்கு இவங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்கட்டும் அவங்களுக்கே தெரியல. ஏதோ நடக்குது உள்ள மட்டும். ஏன்னா அண்ணா வந்துட்டாருன்னா இவங்க இந்த பண்ணுற இந்த அரசியல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திராவிடர்கள்ன்றாங்க, அவங்களாம் யார் எங்கே? இப்போ தான் ஒரு 50 வருஷமாக வந்து உட்காந்துக்கிட்டு தமிழர் பெருமைகளையும் தமிழர்களோட அந்த அறிவையும் வந்து மடம் மாற்றி எங்களுதுன்றாங்க. நீங்களாம் யாருங்கடா? தமிழர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒரு பொம்பளை ஒன்று பார்த்தேன், அது நம்ம ராஜராஜ சோழன் வந்து எங்களுது என்ன சாட்சி, என்ன சான்று? இதுங்கெல்லாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. பொம்பளைங்கன்றதால நம்ம பொது வெளியில் எதுவும் பேசுறதில்ல. இதெல்லாம் தமிழ் சார்ந்த அறிவார்ந்த சமூகம் சிந்திக்கணும். தமிழர்கள் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து அரசியலில் நுழையணும். சும்மா நம்மளுக்கு என்னன்ட்டு ஒதுங்கி போயிடக்கூடாது. அண்ணன் வந்து இது கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் இது பத்தாது. இந்த திரை கவர்ச்சியும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டிலேருந்து முழுமையாக ஒழிச்சாதான் தமிழர் அரசியல் வந்து பன்மடங்கு பெருகும். தமிழர் உரிமைகள் வந்து தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தப்படும். இல்லைன்னா இவனுங்க வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தமிழர் சார்ந்த ஊடகங்கள் வந்து மனசில் நினச்சி வந்து செயல்படும். கருத்து கணிப்புகள் வந்து ஒரு யூகத்தில் சொல்கிறது. இது வரைக்கும் என் கருத்து கணிப்பு சொன்னது மாதிரியே நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒன்று சிலர் நடக்கும், ஒரு சிலது நடக்காது. அதனால் கருத்து கணிப்பு என்பது அவங்கவுங்க ஒரு யூகத்தில் சொல்கிறது தான். அது வாக்கு எண்ணிக்கை வந்த பின்னாடி தான் தெரியும். அது சிலர் வந்து அவங்கவுங்க நம்பிக்கை. சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. அது நார்மலாக எல்லாருக்கும் பார்க்குறதா. நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, நல்லது நடக்கும்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால் கூட போகலாம். அதாவது அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து தமிழ் தேசிய வளர்ச்சின்றது ஊடகம் வந்து மறைக்கிறாங்க. முக்கியமாக பெரும்பாலான கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அண்ணன் வரது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பான விஷயங்கள் தான் வந்து கார்ப்பரேட் பண்ணிகிட்ருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, அண்ணன் வந்தால் நாட்டு சர்க்கரை கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு 10 இது மூலிமா, சரிங்களா? இதே வந்து அண்ணன் வந்துட்டு அந்த நாட்டு சர்க்கரை அப்படின்ட்டு வரும்போது இனி இங்கே வந்து சுகருக்கான வேலை இருக்காது. ஸோ சுகர் மூலிமா வரக்கூடிய நோய்களை கொண்டு மக்களுக்கு இது பண்ணுற பெரும் முதலாளிகளுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பு. அதனால் ஊடகம் வந்து அண்ணனை வந்து இப்போ இருக்க மற்றவையில் போடுற காரணம் அந்த அச்சம்ன்றதுக்காக தான். ஏன்னா ஊடகன்றது ஒரு இப்போது நீங்கள் கேட்குறீங்க, ஊடகம் வந்து அதிக அளவில் அண்ணன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அண்ணன் வந்து நிறைய இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆட்சி வரைவு ஊடகம் மூலிமா தான் அண்ணன் வந்து வெளியிட்டார். இப்போ நம்ம அதை பார்க்கும்போது ஏன் ஊடகம் அதை பண்ண மாட்டோம்? ஊடகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கையில் தான் வந்து ஊடகமே இருக்குது. ஸோ அவன் என்ன வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க சொல்கிறானோ ஊடகம் அதை தான் செய்யும். இப்போ போன ட்ரிப்பு கடந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசன் வரவோ அண்ணனை வந்து மற்றவர்கள் தான் போட்டாங்க. இப்போ பெரும் உச்ச நடிகராக இருக்கிற விஜய் வரும்போதும், அதாவது இத்தனை விழுக்காடுன்னு வெளியே வந்து காமிக்காத விஜயே வந்து ஊடகம் வந்து பெருசாக காமிக்கும் போது 8% ஓட்டு வச்சுருக்க 36 லட்சம் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை ஏன் இந்த ஊடகம் புறக்கணிக்க? மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். அப்போ மக்களுக்கான தலைவனை புறக்கணிச்சு தொடர்ந்து வந்து ஊடகம் இந்த செயலை செஞ்சு இல்லை. வெற்றி தோல்வின்றது நம்ம கட்சியில் வந்து நம்ம அதை பார்த்து களத்தில் இறங்குறதில்ல. மக்களுக்கான இதை தான் அது வந்து நம்ம அதிகாரத்தின் குரலாக வந்து மாறுன்றதுக்காக தான் நம்ம நாம் தமிழர் வந்து முன்னெடுக்கிறோம். ஸோ வெற்றி தோல்வின்றது நம்மகிட்ட கிடையாது. பட் நம்ம இந்த ட்ரிப்பு வந்து சட்டமன்றத்தில் கண்டிப்பாக நம்ம நாம் தமிழர் சார்பாக பல இடங்களில் நம்ம வென்று போகிறன்றது கன்ஃபார்ம். கருத்து கணிப்புன்றது அது உண்மை கிடையாது. ஏன்னா கடந்த முறை வந்து நாம் தமிழர் 3 விழுக்காடு தான் வாங்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னார், நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்ற மாரி 2024 சொல்லியிருப்பார். அதை நீங்கள் அறிவிங்க. ஆனால் வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினது 2024க்கு அப்புறம் தான். அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா 2024 நம்ம 8% வாங்கணும்.
ஊடகம் நம்மளை வந்து இத்தனை விழுக்காடுன்னு 3 விழுக்காடுன்னு போகும்போது 5 விழுக்காடு நம்ம கூடுதலாக வாங்கணும். இப்போ நம்ம மற்றவையில் போடும்போது நம்ம அந்த மற்றவைன்ற இடத்தை தாண்டி நம்ம வந்து சட்டமன்றத்தில் போகணுன்றது நம்ம அது நிதர்சனமான உண்மை. அதாவது விஜயோட அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரம் வந்து வளரணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு விதை போடணும். விதைக்கு அப்புறம் வந்து தண்ணி உரம் இதெல்லாம் போட்டுட்டு அதை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அப்புறம் தான் மரம் வந்து கன்னி தரும். விஜய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு மரத்தை நட்டு இப்போ வந்து கன்னி பறிக்கிற மாரி பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து அரசியலில் அது எடுபடாது. அதான் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பாங்க உண்மையான அரசியல்லாம் என்ன, கள அரசியல்லாம் என்னன்ட்டு, யார் களத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து இந்த மே நாளுக்கு வந்து ரிசல்ட் வரும்போது தான் போய் தெரியும் விஜய் வந்து அவருடைய அரசியல் எப்படி, நம்மளுடைய அரசியல் எப்படின்றது மக்களுக்கு இன்னும் விரிவாக புரியணும். 3 முனை போட்டி கிடையாது. சாதாரணமாக நாம் தமிழ் கட்சியாளர்கள் சொல்கிறதே வந்து நம்ம வந்து 2 முனை போட்டி தான். தமிழ் தேசியமா திராவிட தேசியமா இது 2 தான் நமக்கு பண்ணுறது. இவங்க எல்லாம் 3 பேரும் வந்து திராவிட தேசியில் இருக்கிறாங்க, நம்ம மட்டும் தான் தமிழ் தேசியில் இருக்கிறோம். எக்ஸைட் போ அந்த சொல்கிறது வந்து அதாவது தேர்தலுக்கு பின்பாக ஓட்டுன்றதுக்கு முன்பாக எக்ஸைட் போல்னு சொல்கிறாங்க. அதில் நம்பிக்கை இல்லை. யார் பணம் தராங்களோ அவங்களுக்கு சார்ந்து பேசுகிறாங்க. பெரும்பாலும் வந்து பத்திரிகையாளர்களும் நம்ப முடியல, எந்த பத்திரிகையும் நம்ப முடியல. ஓரளவுக்கு நல்லா பேசுகிற மாதிரி இருந்தது, ஓரளவுக்கு கரெக்டாக பேசுகிற மாதிரி தெரியல. அதனால் வந்து அது நம்பிக்கை இல்லை. முதல்ல வந்து கருத்து கணிப்பு எடுத்தாங்க, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்து கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்புலேயே சரி கிடையாது. ஒரு கட்சியை விட்டு அதாவது 8.22 வாங்கின வாக்கு வாங்கின ஒரு கட்சி, அந்த கட்சி அதில் வைக்கிறதே இல்லை. நாம் தமிழ் கட்சி இல்லை. நாம் தமிழ் கட்சினா ஒரு தீவிரவாதி கட்சியா? இது மக்களால் ஏற்கப்படலையா? ஏன் ஏற்கப்படல? எல்லா மக்களும் இருக்கிறாங்களே. நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்னு தெரியும். அப்புறம் அதை ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாங்க? திராவிட கட்சியில் மட்டும் ஏன் சேர்க்குறாங்க? பெரியாரை சொன்னால் தான் சேர்ப்பாங்களா அப்படின்றது அது ஒன்றும் சொல்ல முடியாது. இது உண்மை இல்லை. எக்ஸப்ட் போல உண்மை கிடையாது. அதை நாங்கள் நம்பிக்கையும் இல்லை. நாங்கள் போயிட்டு பார்த்தப்படி தான் நாங்கள் முடிவு பண்ணோம். ஒன்று சொல்கிறீங்க, ஏற்கனவே இப்போ திமுக ஆளுங்குது, ஆளுங்கட்சி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணான்னா ஆளுங்கட்சி மேலே ஃபோக்கஸ் அதிகமாக படுத்துறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அது இப்போ தாவைக்க வந்து ரசிகர் மன்றத்து மூலமாக வர கட்சி. அதனால என்ன பண்ணோன்னா அவங்க எல்லாம் ஓட்டுங்களை போட்டு விரலில் காட்டி நாங்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் தாவைக்க போட்டோம்னு சொல்லிட்டு ஒரே அலப்பறை பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் அதுமாதிரி பண்ணி வராங்கிறதுனால அதை அவங்க என்ன பண்ணால் பெருசாக சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மொத்த பேரும் நாங்கள் ஓட்டு போட்டோம் சொல்லிட்டா விஜய் வந்துடுவாரா? அப்படிலாம் கிடையாது. இல்லை மொத்த பேரும் போட்டுன்னு சொன்னால் ஸ்டாலின் வந்துடுவாரா? ஸ்டாலின் அப்படி வர முடியாது. ஏன்டா 5 ஆண்டு ஆண்டுகிறாரு, அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அவர் எல்லாம் சரியாக பண்ணிட்டாரா? இல்லை பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு அதனால் நான் ஜெயிச்சிருவேன், இல்லை காலை உணவு போட்டேன் அதனால் நான் ஜெயிச்சிருவேன்னா எத்தனை ஆண்டுகள் தான் பண்ணிப்பாங்க? இலவசம் கொடுத்துருப்பாங்க, இலவசமாக பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு நீதி இல்லையே. இலவசத்தால் நாடு முன்னேறட்டுமா? இலவசத்தால் நாடு வளர்ச்சி பெற்றுமா? வளர்ச்சி திட்டம்னு இருக்குது, முன்னேற திட்டம் இருக்குது, நல திட்டம்னு இருக்குது. இது எதை செய்தார்? 1000 ரூபா கொடுத்துட்டா பெண்களுக்கு 1000 ரூபா, பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபா, காலேஜ் போகிற பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபா, ஆண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபான்னு காலேஜ் போகிறவங்க கொடுத்துட்டா நாடு வளர்ந்துடுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி வளர்ச்சியெல்லாம் பெற முடியாது. கடன் வாங்கி ஒருத்தன் வளர முடியாது, கடன் வாங்கி கொடுத்து ஒன்றே முடியாது. எதனா ஒரு தொழில் செய்து, அரசாங்க தொழில் செய்து அதில் மக்களுக்கு வேலை கொடுத்து, படித்த மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் வேலை கொடுத்து நாடு வளர்ச்சி பெறுமா கண்டி அப்படி வளர்ச்சி பெற முடியாது. எங்களாலேயே அது கணிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் நல்லா போராடிக்கிறோம், நாங்கள் உழைச்சிக்கிறோம், எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ உழைச்சிக்கிறோம். அரக்கோணம் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் நல்லா தான் உழைச்சிக்கிறோம். எந்த அளவுக்கு எங்களுக்கு முடிவு பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. என்ன ஒன்றா சின்ன குழந்தைங்களோட 500 ரூபா கொடுத்து தாவைக்க வச்சாருங்க. சின்ன குழந்தைங்களோட 500 ரூபா கொடுத்து தாவைக்கன்னு கத்த வைக்கிறாங்க, விசில் அடிக்க வைக்கிறாங்க. இதனால் வந்து பெரிய விஷயமா பேசப்படுது. அவங்க நிறைய வாக்கு வாங்கிட்ட மாதிரியும், அவங்க நிறைய வெற்றி பெற்ற மாதிரியும் அப்படி காட்டுறாங்களாண்டி. அப்படிலாம் இல்லை. அது ஒரு மாய பிம்பம். அது ஓதி பெருசாக்கப்பட்ட ஒரு பலூன் மாரி. அது மற்றபடி அது மாதிரிலாம் இல்லை. ஊடகங்கள் வரும் இந்த கருத்து கணிப்பு வந்து அவங்களுடைய வியாபார யுக்திக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சில நேரங்களில் சில கட்சிக்கு சாதகமாகவும் பண்ணுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழருக்கு விழுகின்ற வாக்கு தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் பணமோ பிரதிபலனோ எதிர்பார்க்காம மக்கள் எங்களுக்கு செலுத்திய வாக்கு. அப்படி நாம் தமிழருக்கு செலுத்திய வாக்கு எல்லாமே எந்த விதமான கையூட்டல் பணமோ ஒரு பரிசு பொருளோ வாங்காமல் செலுத்திருக்காங்கன்னா அவங்கள தான் உண்மையிலே முதல்ல நாங்கள் பாராட்டணும். நாங்கன்றதை விட தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி எல்லாருமே வந்து எலெக்ஷன் தேர்தல் என்பது என்ன, நமக்கான பிரதிநிதியை நாமே தேர்வு பண்ணி நமக்காக சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும்ன்ற ஒரு இதுக்காக தான் தேர்தல் நடக்குது. அப்படி ஒரு விஷயத்தையே மக்கள் மறந்துட்டு தேர்தல்னால் ஏதோ பணம் கொடுப்பாங்க, இலவசம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு மன ரீதியாகவே மாற்றி வச்சிட்டாங்க. இதெல்லாம் மாற்றணுன்றது தான் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் போராடி இது பண்ணிகிட்ருக்காங்க. அது நீண்ட நாள் போராட்டமாக இருந்தாலும்
கண்டிப்பாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் அது வெற்றி அடையும்ன்ற நம்பிக்கையோடு தான் தேர்தல் களத்தை நாம் தமிழர் கட்சி எப்பயுமே சந்திச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் அண்ணன் ஒருத்தர் போனாவே மீதி இருக்க 233 தொகுதியிலிருந்தும் கேட்கின்ற குரல்களுக்கு ஈக்குவலாக அண்ணன் ஒருத்தரே பதில் சொல்லுவார், கேள்வி கேட்பார்.